வார்த்தை எதுவும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஓஞ்சு போக கொஞ்சம் பாரண்டி. என்னாச்சுடா கிருஷ்ணா, காலையிலே வந்திருக்க? அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் உங்களை தவிர வேறு யார்கிட்டயும் இதை சொல்ல முடியாதுன்னு தோணுது. ஏன்டா ஒரு மாதிரி தயங்கி தயங்கி பேசுற? ஏதாவது பிரச்சனையா? கிருஷ்ணா, என்னாச்சுடா? மாமா, எனக்கு இந்த பிரச்சனையை எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல. யார்கிட்ட சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தெரியல. அதான் காலையில் உங்கள் 2 பேரையும் தேடி வந்திருக்கேன். அப்படி என்னடா பிரச்சனை? அண்ணனையும் அண்ணியும் பற்றி சொல்லணும். ஸ்ரீயை பற்றியா சொல்கிறேன்? ஆமாம். அதுக்கு முன்னாடி நான் உங்களை காலையில் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா, நான் வரும்போது தான் நீங்கள் வீட்டுக்கே வந்த மாதிரி இருந்துச்சு. என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா, கேம்புக்கு வந்த டாக்டர்ஸில் ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. பரவாயில்ல, நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்கோம். அதான் அங்கே நைட் ஃபுல்லாக இருக்க வேண்டியதாகிடுச்சு. மார்னிங் தான் வீட்டுக்கு வந்தேன். அப்படியா? இப்போ பரவாயில்லையா? ஏன் எங்கே போனார் ஆக்சிடென்ட் ஆச்சு? பரவாயில்லடா, அவர் எங்கேயோ போயிட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. நான் அதை பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ என்ன விஷயமா வந்த அதை சொல்லு. உன் ஃபேஸே டல்லாக இருக்கே. இல்லைம்மா, நைட்டு ஃபுல்லாக நீங்களே ஒரு மாதிரி கண்ணு முழிச்சிட்டு வந்திருப்பீங்க. நான் வேறு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுமா? நான் போயிட்டு அப்புறமா வரவா? திரும்ப எப்படியும் அவரை போய் பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் பாருங்க மாமா, நான் அப்புறமா வரேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, பார்த்துக்கலாம். நான் போகணும் தான், அதுக்கு இன்னும் டைம் இருக்குது. வீட்டில் இருக்கிற எல்லாருமே அவனை பார்க்க தான் போயிருக்காங்க. என்ன தான் கேம்புக்கு வந்த டாக்டராக இருந்தாலும் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. அதனால பாட்டி தாத்தாலேருந்து அப்பா அம்மா எல்லாருமே அங்கே தான் போயிருக்காங்க. பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு நீ என்ன விஷயமா வந்த? அதுவும் காலையிலே எங்களை தேடி வந்திருக்க. ஃபேஸும் டல்லாக இருக்குது. என்னாச்சுடா? நீங்கள் என்ன தம்பின்னு கூப்பிடும்போதெல்லாம் நான் மனசார உங்கள் தம்பியை தான் நினைக்கிறேன். அப்படி தான் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். அதனால தான் அந்த உரிமையில் தான் நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்கேன். இந்த பிரச்சனையை நீங்கள் தான் அன்னிக்கிட்ட பேசணும். தம்பி, உன் முகமே வாட்டமாக இருக்குடா. நான் மட்டும் என்ன சொல்கிறேன்? நீ தாண்டா என் தம்பி. அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ இந்த அக்கா கிட்ட உரிமையாக என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லைடா. என்ன விஷயம் சொல்லு. கிருஷ்ணா, இவ்வளோ தூரம் சொல்லணும்னு வந்துட்டல, என்ன பிரச்சனைன்னு சொல்லுடா. மாமா, இந்த பிரச்சனையை சொல்லும்போது எங்கள் அண்ணியும் தயங்கி தயங்கி தான் சொன்னாங்க. சொல்லப்போனால் அழுதுகிட்டே சொன்னாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அதே மாதிரி தான் இப்பயும் நானும் அதே தயக்கத்தோடு தான் உங்கள்கிட்ட வந்து நிற்கிறேன். ஏன்னா வேறு யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல மாமா. அதனால தான். எங்களுக்கு புரியுதுடா. நீ ஏதோ தயக்கமான விஷயம் தான் சொல்ல வந்திருக்க. அதை சொல்லு, நாங்கள் பார்த்துக்குறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அக்கா மாமா நினச்ச அந்த உரிமையில் தானே சொல்ல வந்திருக்க. சொல்லுடா தம்பி. அக்கா, நான் திரும்பவும் சொல்கிறேன். நானும் அண்ணன் மட்டும்தான் அங்கே வீட்டில். அம்மா கிட்ட எமோஷ்னலான விஷயம் எதையும் நாங்கள் ஷேர் பண்ணது கிடையாது. ஏன்னா அவங்க ரொம்பவே சென்சிட்டிவ். சொன்னோன்னா உடனே ஃபீல் பண்ணுவாங்க. அதனாலே அவங்கக்கிட்ட நாங்கள் எதுவும் ஷேர் பண்ணது கிடையாது. அத்தை அவங்க இஷ்டத்துக்கு அவங்க நடந்துட்டு இருப்பாங்க. அதனால் அவங்கள்ட்டையும் நாங்கள் பெருசாக ஷேர் பண்ணது கிடையாது. என்னோடய விஷயம் எல்லாம் நான் அப்பா கிட்ட ஷேர் பண்ணுவேன். அதோடு சரி. அண்ணன் யார்கிட்டையுமே பேச மாட்டான். அண்ணி அம்மா கிட்ட மட்டும்தான் பேசுவாங்க. அதுவும் நான் சொன்னேனே, இந்த மாதிரி எமோஷ்னலான விஷயம்லாம் பேச மாட்டாங்க. அண்ணி தனியாகவே வளர்ந்துட்டாங்கண்ணே. அவங்க கூட பிறந்தவங்களுக்கு யாரும் கிடையாது. அட்லீஸ்ட் எங்கள் கூட யாராவது பிறந்திருந்தா கூட அவங்கள்ட்ட எதையாவது ஷேர் பண்ணி நல்லது கெட்டது என்னன்னு பேசியிருப்பாங்க. அண்ணனும் அண்ணியும் ஏதோ ஒரு பிரச்சனையால் சேர்ந்து வாழாமல் இருந்தாங்க. அது என்ன பிரச்சனைன்னு கூட எனக்கு தெரியாது. சொன்னால் நான் மனசு கஷ்டப்படுவேன் அப்படின்றதுனால 2 பேரும் சொல்லலை. சரி, சொல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையால் ஏதோ சமாதானம்லாம் ஆகிட்டாங்க. சரி, சமாதானமும் ஆகிட்டாங்க. அண்ணனுக்கு அண்ணி மேலே ஒரு பொசசிவ் தான் வரணும். அதுவுமே அண்ணி பிரிஞ்சு போகிறேன்னு சொன்னால் வந்துடும் அப்படின்றதுக்காக அண்ணி கூட சேர்ந்து நான் அண்ணி டைவர்ஸ் பண்ணுறேன்னு சொன்னதை. டைவர்ஸா? ஆமாண்ணே. அண்ணன் கடைசி வரைக்குமே நான் சொல்கிறத புரிஞ்சுக்க மாட்டாரு. டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் எனக்கு தெரிஞ்ச ஐடியாவை கொடுத்தேன். அண்ணி டைவர்ஸ்லாம் பண்ணாதீங்க, நீங்கள் 2 பேரும் நார்மலாக பேசிக்காமல் இருக்கிறது தான் இதுக்கெலாம் காரணம். நீங்கள் நார்மலாக அண்ணன்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்களும் அதுக்கப்புறம் நார்மலாலாம் பேசி பழகுனாங்க. அதுக்கப்புறம் அண்ணனை கூட நீங்கள் வந்து அன்றைக்கி பேசிட்டு போனீங்கல்ல, அப்போது ஒரு மாற்றம் வந்திருக்கு. அன்னிக்கிட்ட நல்லா தான் பேசியிருக்காரு. டிவோர்ஸ்லாம் வேணான்னு கூட சொல்லியிருக்காரு. நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் அண்ணனும் முடிவு எடுத்துட்டாரு. இருந்தாலும் டைவர்ஸ்ன்னு சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் ஒரு ப்ளே பண்ணலான்னு முடிவு பண்ணி, சரி எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் பொண்ணு இருக்காங்க, அவங்கள வச்சு சும்மா லாயர்னு சொல்லி ப்ளே பண்ணுவோம். அப்போ வச்சும் அண்ணனுக்கு வந்து உண்மையிலே டைவர்ஸ் வாங்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து அன்னி கூட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிட்டு வரேன்னு நினச்சேன்.
எனக்கு தெரியும் ரோஷினி சொன்னான். ஒரு நாள் ரோஷினி கிட்ட பேசினேன். அப்பதான் ஃபீல் பண்ணான், இந்த மாதிரி ஒரு பிரச்சனையால நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு தான் வாழ வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கலான்னு தான் ட்ரை பண்ணுறோம். ஆனால் அவருமே நான் இவ்வளோ நாள் ஏன் கோவமாக இருந்தான்னு யோசிக்கிறாரு. நானுமே அவர் ஏன் இப்படி பண்ணிட்டாருன்றதை நினச்சி வாழ்க்கையை வீணாக்கிட்டேன். அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியலண்ணே அப்படின்னு ஒரு நாள் புலம்புனா. அதை கேட்டு தான் நானுமே ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு வந்து அவனுக்கு கவுன்சிலிங் பண்ணுற மாதிரி பேசிட்டு வந்தேனேடா. அதுக்கப்புறம் நான் நல்லா இருக்கேன்னு தானே சொன்னான். ஆமாண்ணே, நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமும் அன்னிக்கிட்ட தான் டிவோர்ஸ்லாம் வேணாம், நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இப்போ என்னடா பிரச்சனை? அக்கா, டைவர்ஸுன்றதை நார்மலாக தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அண்ணி மனசார சம்மதிக்கல, அண்ணனும் மனசார சம்மதிக்கல. ஆனால் அதை வச்சு ரெண்டு பேருக்கும் அவங்களுக்குள்ள இருக்கிற பாசத்தை வர வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அதை கூட நினச்சோம். ஆனால் இப்போ அண்ணி முழு மனசோட அண்ணனுக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு முடிவு பண்ணிட்டாங்கக்கா. டேய், எனக்கு ஒரு விஷயம் புரியல. ரெண்டு பேரும் ஏதோ பேசினாங்க, நடந்துச்சு. இப்போதான் ரெண்டு பேரும் மாறிட்டாங்களேடா. அப்புறம் எந்த விஷயத்துக்காக இப்போ ரோஷினி மனசார டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு முடிவு பண்ணியிருக்கா? அண்ணி நேற்று நைட்டு வந்து அழுதுட்டு இருந்தாங்க. என்கிட்டையும் மாமா கிட்டேயும். அதான் ரோஷினி அண்ணியோட அப்பா இருக்கார்ல, அவர்கிட்டயும் அழுதுட்டு இருந்தாங்க. நான் யார்கிட்ட போய் சொல்கிறது? என்னை பெற்றவங்களும் சரியில்லை, வளர்த்தவங்க மனசு கஷ்டப்படுவாங்க, என் கூட பிறந்தவங்களும் யாரும் கிடையாது. நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கறதுன்னு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, இனிமேல் நான் மாமா கூட வாழ தகுதி இல்லை அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். யாரும் இதை விளையாட்டாக நினைக்க வேணாம், கிருஷ்ணா உனக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி என்ன காரணம்டா? அக்கா, அதுதான். அது என்ன காரணம்னா, அண்ணியும் அண்ணனும் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போது அண்ணிக்கிட்ட அண்ணன் வந்தாங்க போல. அப்போது அண்ணனால் அண்ணியை ஒய்ஃபாக நினச்சி பார்க்க முடியலன்னு அண்ணன் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. கிருஷ்ணா, என்ன சொல்கிற? அண்ணா, எனக்கும் இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் அண்ணி நேற்று நைட்டு அழுதுகிட்டே தான் சொன்னாங்க. என்ன பண்ணுறது, என் நிலமை அப்படி ஆயிடுச்சு, நான் சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட ஃபீல் பண்ணாங்க. அண்ணனும் அண்ணியும் சேர்ந்து வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலன்னு உங்களுக்குமே தெரியும். ஆனால் இப்போ வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சா கூட அண்ணி சின்ன வயசுலேருந்து அண்ணன் கூட வளர்ந்ததுனால அவரால் ஒய்ஃபை ஏற்றுக்க முடியலன்ற மாதிரி பேசினார்னு சொன்னாங்க. எனக்கு அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதுக்காக நான் போய் அண்ணிக்கிட்ட என்ன பேச முடியும் சொல்லுங்கள்? அண்ணங்கிட்டே என்ன பேச முடியும்? என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் உங்ககிட்ட வந்து நிற்கிறேன். இவங்க ரெண்டு பேரும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நல்லா இருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் அண்ணன் இப்படி ஒரு ஆன்சர் சொன்னதுனால அண்ணி இதுக்கப்புறம் எனக்கு இந்த லைஃப் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? எங்களுக்கு புரியுது. நீ இதை பற்றி இதுக்கப்புறம் பேச வேணாம், நாங்கள் பார்த்துக்குறோம். நீ ஃபீல் பண்ணாத. நான் போய் இன்னைக்கு ரோஷினி அண்ணியை பார்த்து பேசுகிறேன், போதுமா? ஏமாம்மா ரெண்டு பேரும் இப்படி இருக்காங்க? கிருஷ்ணா, உங்ககிட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி, ஓகே, என்னதான் இருந்தாலும் இதுக்கப்புறம் உனக்கும் ஒரு மெச்சூரிட்டி வந்துருச்சுல்ல, தெரிஞ்சுக்கோ, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்ரீ நானும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா தாண்டா படித்தோம். அப்போல்லாம் நான் ஸ்ரீ கிட்டே கேட்பேன், இந்த மாதிரி முறை பொண்ணு வீட்டில் இருக்கா, ஜாலி தானே மச்சான், எப்போ வேணாலும் லவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அதுக்கு அவன் என்ன ஆன்சர் தெரியுமா சொல்லுவான்? அப்போவே கூட இருக்கான்றதுக்காக அப்படி மிஸ்பிஹேவ் பண்ணக்கூடாதுடா, எல்லாரும் தப்பாக பேசுவாங்க, அவள் கூட இருந்தாலும் நான் தப்பாக எதுவும் நினைக்கவும் இல்லை, தப்பான பார்வை பார்த்ததும் கிடையாதுடா, நான் அப்படி ட்ரை பண்ண கூட விரும்பலை, அப்படி ட்ரை பண்ணால் அடுத்தடுத்து திருப்பி அதையே பண்ணணும்னு தோணும், அதனால நான் அவளை இது வரைக்கும் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கல, எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் அந்த கண்ணோட்டத்தில் நான் அவளை பார்க்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி தெளிவாக இருந்தான்டா. புரியுது, அப்படிதான் நாங்கள் 3 பேருமே வளர்ந்தோம். அண்ணனும் அண்ணியும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு அப்பப்போ சொல்லுவாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசி கூட நான் சரியாக பார்த்தது கிடையாது. எனக்குமே அப்படிதான் இருக்கும். திடீர்னு அண்ணனுக்கும் அன்னிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதெல்லாம் எங்களுக்கு பெரிய மாற்றமாலாம் தெரியல. எப்பயும் போல் நாங்கள் 3 பேரும் எப்படி இருப்போமோ அப்படி தான் பேசி பழகி சிரிச்சிட்டு இருக்கோம். ரெண்டு பேரும் கூட இருந்துட்டாங்கடா, அதனால மேபி அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கான யோசனை இல்லாமல் இருந்திருக்கும். அப்படியே ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தப்பவும் ஏதோ ஒரு பிரச்சனை அவங்க ரெண்டு பேரும் மனசுலையும் வெறுப்பை தான் வர வச்சதே தவிர ஒரு பாசமான உணர்வை வர வைக்கல. அதுதான் பிரச்சனை. இப்போ பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை நாங்கள் பார்த்துக்குறோம், நீ ஃபீல் பண்ணாத, தயவு செஞ்சு இந்த மாதிரி இருக்காத, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. தப்பான முடிவு ரோஷினி எதுவும் எடுக்க மாட்டா, அதுக்கு முன்னாடி அவளுக்கு புரிய வச்சிடலாம். நானும் ஸ்ரீ கிட்ட பேசுகிறேன், மகாவும் ரோஷினி கிட்ட பேசுவா, அதனால பார்த்துக்கலாம்டா. நீ இப்படி இருக்காத முதல்ல. உனக்கு புரியுதா நான் சொல்கிறது? சின்ன வயசுலேருந்து அண்ணி என் கூட இருக்காங்கண்ணே, என் ஃப்ரெண்டா, என் சிஸ்டரா, என் அண்ணியா, என் அம்மாவா, எல்லா அம்மாவும் அவங்கள தான் நான் பார்க்குறேன். என்னதான் அம்மா எனக்கு இருந்தாலும் எனக்கு சாப்பாடு ஊட்டினது, ஏன் சின்ன வயசில் என்னை குளிக்க ஊற்றுனது, என்னை ஸ்கூலுக்கு அனுப்புனது, என்னை காலேஜுக்கு அனுப்புனது எல்லாமே அண்ணி தானே. மாமா, சொல்ல போனால் இன்னுமே எனக்கு ஒரு காய்ச்சல் தலைவலி வந்தாலும் அம்மா எப்படி துடிச்சு போகிறாங்களோ அதை விட ஒரு படி அதிகமாக தான் அண்ணி துடிச்சு போகிறாங்க. எனக்கும் ஆசை இருக்கு மாமா, எங்கள் அண்ணனுக்கும் அன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்கணும். என்னை எப்படி அவங்க ரெண்டு பேரும் வளர்த்தாங்களோ அதே மாதிரி அந்த குழந்தைய நான் வளர்க்கணும், என் தோளுக்கு மேலே தூக்கி வச்சு இந்த உலகத்தை அந்த குழந்தைக்கு காட்டணும் அப்படின்னு நிறைய ஆசையில் இருக்கேன்.
இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறத பார்த்தா என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. என்ன அடுத்தது நடக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. வேற ஏதோ ரீசன் சொன்னப்பெல்லாம் சரி ஓகே சரியாயிடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அண்ணன் இப்படி பேசுனது அண்ணி மனசு ரொம்பவே கஷ்டப்படுத்திருச்சு. இதுக்கப்புறம் அண்ணியா ட்ரை பண்ணி கூட அண்ணன்கிட்ட போய் பேச மாட்டாங்க. எனக்கு அதுக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல. கிருஷ்ணா, புரியுது எனக்கு. நான் பேசுகிறேன், நீ ஃபீல் பண்ணாத. தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதடா. உன்னை இப்படி பார்க்க முடியல. அண்ணியாக இருந்து அம்மாவா வளர்த்துருக்காங்கன்றதுக்காகவே இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு வந்து நிற்கிறியடா. கூட பிறந்த அக்காவா உன் கூட வளர்கிறதுக்கான சூழ்நிலை எனக்கு இல்லாமல் போயிடுச்சடா. அந்த குடுப்பனையும் எனக்கு கடவுள் கொடுக்காம போயிட்டாரே. என் தம்பி பாசத்தை என்னால் முழுசாக அனுபவிக்க முடியாமலே போயிடுச்சு. என் தம்பி கூட வளர்ந்த ஒருத்தவங்களுக்காக இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறானே. மகா, ம், சொல்லுங்க. நீ ஆஃபீஸில் தான் இருப்பாங்க ரோஷினி. இப்போ நீ வீட்டுக்கு போய் பேசினா கூட இந்த விஷயம் சரி வராது. ஆஃபீஸ்க்கு போய் பேசிட்டு வரியா? அதாங்க நானும் நினைக்கிறேன். வீட்டில் போய் பேசினா கூட அம்மா ஏன் திடீர்னு வந்தேன்னு கேட்பாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே சந்தேகப்படுவாங்க. அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஆஃபீஸ்க்கே போய் அவங்கள பார்த்து பேசிட்டு வரேன். கிருஷ்ணா, மகா வந்து ரோஷினி கிட்ட பேசணும். இதுலேயே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். ஒன்றும் பெருசாக ஆகாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. அந்த வேலையை முடிச்சுட்டு கண்டிப்பாக ஸ்டீக்கிட்ட நானும் பேசுகிறேன். ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ஏய் லூஸு, இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக நல்லபடியாக வாழ்வாங்க. அவங்களுக்கு பிறக்க போகிற பிள்ளைய மட்டும் இல்லை, எங்களுக்கு பிறக்க போகிற பிள்ளையும் சேர்த்து நீ தான் வளர்க்க போகிற. அதுவும் பொறுப்பு தான், பார்த்துக்கோ. மாமா, நீங்கள் சொன்னாலும் சொல்லலைனாலும் எனக்கு அக்காவாக கிடைச்ச முதல் உறவு இவங்க தான். அக்காவை நினச்சி தான் என் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் இப்போ நான் சொல்லக்கூட வந்தேன். அப்படி இருக்கும்போது என் அக்கா பசங்களை நான் தான் வளர்ப்பேன் மாமா. நீங்கள் சொல்லவே தேவையில்ல. என் அண்ணன் பசங்களையும் நான் தான் வளர்ப்பேன். என் அக்கா பசங்களையும் நான் தான் வளர்ப்பேன். கண்டிப்பாக மாமா. அப்புறம் என்ன, என் மச்சங்காரன் சிரிச்சா நல்லா இருக்கும். இப்படி சோகமாவே இருந்தா பார்க்க முடியலையடா. பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்குறோம்டா கிருஷ்ணா. நீ இப்படி இருக்காத. அக்காவா நினைக்கிறேன்னு தானே சொல்கிற. அக்கா சொல்கிறாள்ல, இப்போ என் தம்பி சரி பண்ண மாட்டானா? அக்கா, மனசு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நைட்டு இதை கேள்விப்பட்டதுல இருந்து அதான் என்னால் நார்மலாக இருக்க முடியல. தம்பி, அக்கா கிட்ட வாயேன். உனக்கு எப்படி அவங்க அண்ணியோ அதே மாதிரி தான் எனக்கு அவங்க அண்ணி. என்னோட அண்ணன் லைஃபும் அண்ணி லைஃபும் சரியாக்க வேண்டியது இந்த அக்காவோட பொறுப்பு. போதுமா? அக்காவை நம்பி அக்கான்ற உரிமையோட என் தம்பி சொல்ல வந்ததே எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் சும்மா விட்டுருவேனா? நீ நார்மலாக அக்கான்னு சொல்லி பேசுறதே அவள் ஃபேஸில் அவ்வளோ சந்தோஷம் இருக்குடா. நீ இன்னும் உரிமையாக அவள் தான் உன் அக்கான்னு தெரிஞ்சு பேசும்போது அவளோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லாமல் இருக்கும். அந்த சந்தோஷத்தை என் மகாவுக்கு கூடிய சீக்கிரம் நான் கொடுக்கணும்டா. உண்மையா ரோஷினி வாழ்க்கை இப்படி ஆனதுக்கே இப்படி தவிச்சு போய் நிற்கிறியடா. சொந்த அக்கா, அதுவும் உன் கூட பிறந்தவ. அவள் வாழ்க்கைக்கு ஒரு பிரச்சனைனா நீ எப்படி நின்றுப்பான்னு எனக்கு புரியுதுடா கிருஷ்ணா. கூடிய சீக்கிரம் மகா தான் உன் அக்கான்னு தெரிய வரும். அவளுக்காகவும் நீ கண்டிப்பாக போய் நியாயம் கேட்ப உங்கள் அப்பா கிட்டே. இந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்புறம் என்னடா மச்சான், உங்க அக்கா தான் சொல்லிட்டாங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன். அப்புறம் என் மச்சான் இன்னும் ஏன் சோகமா இருக்கான்? இருந்தாலும் என்னால் நார்மலாக இருக்க முடியல மாமா. இப்போ என் மச்சான் சிரிச்சா மட்டும்தான் என் பொண்டாட்டி சமாதானம் பேச போவா. அப்படி இல்லைன்னா போக மாட்டா, பார்த்துக்கோ. அதெல்லாம் இல்லை, நீங்கள் சொன்னாலும் சொல்லலைனாலும் எங்கள் அக்கா எனக்காக போவாங்க. இதில் நீங்கள் ஒன்றும் ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ண தேவையில்ல. எங்கள் அக்கா தம்பிக்காக தான் போகிறாங்க, உங்களுக்காக ஒன்றும் போகல. ஓஹோ, அந்த அளவுக்கு போயிடுச்சா? இப்போ உங்கள் அக்கா உனக்காக தான் போகிறாங்க, நான் சொல்கிறதுனால போகல சமாதானம் பேசுறதுக்கு, அப்படி தானே? ஆமாம், இப்போ தானே சொன்னாங்க எனக்கு அண்ணினா அவங்களுக்கு அண்ணின்னு. அதனால அவங்க அண்ணன் அண்ணி வாழ்க்கைக்காக அவங்க பேச போகிறாங்க. நீங்கள் மூணாவது மனுஷன்தான். நீங்கள் எங்கள் ஃபேமிலி கிடையாது, வெளியிலேருந்து வந்தவர் மாமா. அடப்பாவி பயல. அக்கா, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எனக்காகவும் அண்ணனுக்காகவும் தானே போகிறீங்க? ஆமாண்டா கிருஷ்ணா, நான் உனக்காகவும் அண்ணனுக்காகவும் தான் போகிறேன். நம்ம குடும்ப பிரச்சனை அவர் சொல்கிறதுக்காக நான் போகிறேன். நம்ம குடும்ப பிரச்சனை நம்ம தானடா பார்ப்போம். அவர் மூணாவது மனுஷன் தான். அப்படி சொல்லுங்கக்கா. ஒரே வழியாக தான் இந்த போலீஸ் மாமா ஓவரா சீன் போடுறாருன்னு. நீங்கள் ஒன்றும் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் பேசலாம் தேவையில்ல. எங்கள் அக்கா எங்கள் அண்ணிக்கிட்ட பேசினாலே பிரச்சனை முடிஞ்சிடும். அதனால உங்கள் ரெக்கமெண்டேஷனோ இல்லை உங்கள் சமாதானமோ எங்களுக்கு தேவையில்ல. ஆறா ஏய், அண்ணி லைஃப்ல இதுக்கப்புறம் பிரச்சனை வராது, அக்கா பார்த்துக்கிறேன். ஆனால் அதுக்கு நீ அக்காவுக்காக ஒன்று பண்ணணும். சொல்லுங்கக்கா, என்ன வேணாலும் பண்ணுவேன். தம்பி சிரிக்கணும். அப்படி சிரிச்சான் அப்படின்னா அவன் சிரிச்ச முகத்தை பார்த்துக்கிட்டே அக்கா இப்போ உடனே சமாதானம் பேச கிளம்பிடுவேன். ஓகேவா? பார்க்கவே மனசுக்கும் கண்ணுக்கும் ரொம்ப நிறைவா இருக்கு. மகா ஃபேஸில் அப்படி ஒரு சந்தோஷம். அவன் அக்கான்னு உரிமையா அவங்க குடும்ப பிரச்சனையா அவகிட்ட பேச வந்திருக்கான். அதை சொல்லும்போது அவன் மூஞ்சில் அவ்வளோ சந்தோஷம். கண்டிப்பாக ஒரு நாள் உண்மை தெரிய வரும்போது நீ உன் அக்காவையும் தப்பாக நினைக்க மாட்டே, உன் அம்மாவையும் தப்பாக நினைக்க மாட்டே. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குடா. கூடிய சீக்கிரம் நீ அவளை மனசார அக்கான்னு கூப்பிடுறத பார்க்க நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா. என்ன மச்சான், உங்க அக்காவுக்காக சிரிச்சுட்டு போல? ஆமா, எங்க அக்கா சொன்னா செய்யாம இருப்பேனா? நான் சிரிப்பேன். அப்போ உங்க குடும்ப பிரச்சனையை நீங்களே பாத்துக்கிறீங்க, நான் டியூட்டி கிளம்பலாம், அப்படித்தானே? ஆமா ஆமா, நீங்க கிளம்பலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்பவுமே என் தம்பி இப்படி சிரிச்ச முகத்தோட இருக்கணும், சரியா? எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்க அக்கா இருக்கண்டா. அக்கா, நீங்கள் என்கிட்ட பேசும்போதும் சரி, இப்படி நீங்கள் என்ன தொட்டும் போதும் சரி, எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு விதமான உணர்வு வருதுக்கா. வருண்டா, ஏன்னா நான் தான் உன் அக்கா, நீ தான் என்னோட தம்பி. அந்த உணர்வு தான் இது.
வந்துட்டேன். நீங்கள் இதுக்கப்புறம் நல்லா இருப்பீங்க. ஏய் அன்பு என்ன பண்ணிட்டு இருக்க? அவன் பட்டையை போட்டிருக்க. வசந்த் மாமா நீ சும்மா இருன்னா, எல்லாம் திஷ்டி தான், எல்லாம் திஷ்டி தான். திஷ்டியா? ஆமாம், இந்த அண்ணன் அப்புறம் இன்னொரு அக்கா நல்லா வெள்ளை வெள்ளையன்னு இருப்பாங்கல்ல ஒரு அக்கா, நம்ம டாக்டர் கூட பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்களே. ஏய் உடனே என் பக்கம் ஃபோக்கஸ் பண்ணாத, அவ ஜான்சியை சொல்றா. ஏன் அன்பு, ஜான்சிக்கும் ஜெகனுக்கும் ஏன் திஷ்டி? அப்படி கேளுன்னா வசந்த் மாமா, இந்த ஜான்சி அக்காவும் இந்த அண்ணனும் சூப்பராக வைத்தியம் பார்த்தாங்களாம். இந்த 10 நாள் கேம்பில் உங்கள் எல்லாரை விட இவங்க தான் எல்லாரையும் ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கிட்டாங்களாம். ஊரே பேசுது தெரியுமா? கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மாமா. அதே தான் இந்த அண்ணனுக்கு கண்ணடி பட்டிருக்குல்ல, அதான் இப்படி ஒரு விஷயம் நடந்து போச்சு. நீங்கள் வேற 2 பேரும் நைட்டு எதை கிளம்பி வந்தீங்களா? நான் வேற யாருக்கும் அடிபட்டுருக்குன்னு நினச்சிக்கிட்டேன். அப்புறம் காலையில் 2 பேரும் குளிச்சுட்டு கிளம்பி வரலான்னு வந்தீங்க. அப்போ தான் சொன்னீங்க இந்த மாதிரி இந்த அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு. அதனால நீங்கள் சொன்னதுக்கப்புறம் உடனே முருகன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு, சாமி இந்த அண்ணனை இந்த கேம்பில் வந்திருக்கிற எல்லாரையும் நல்லபடியாக வை, ஊர் மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாமல் நீ தான் பார்த்துக்கணும்னு நான் கரெக்டாக சொல்லிட்டு வந்துட்டேன். அதெல்லாம் இதுக்கப்புறம் முருகர் பார்த்துப்பாரு. அன்பு, உன் கேரக்டருக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாது. நீ புரிஞ்சுக்கிற மாதிரி யாராலையும் புரிஞ்சுக்கவும் முடியாது. உன் அன்புக்கு முன்னாடி எல்லாருமே அடிமையாதாம்மா நிற்கணும். நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியல வசந்த் மாமா. ஆனால் இந்த அண்ணனுக்கு கண்ணடி பட்டுக்குன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அதனால இப்போ கோயிலுக்கு போயிட்டு இங்கே வந்தேன்னா திரும்ப வீட்டுக்கு போகும்போது கேம்ப் நடந்த இடம், இந்த அண்ணன் வேலை பார்த்த இடம், எல்லா இடத்துலையும் நான் கொஞ்சம் கொஞ்சம் மண் அள்ளிட்டு போய் வீட்டில் வைப்பேன். மண் அள்ளிட்டு போய் வைக்க போறியா? அது இருக்குடி. டாக்டர் உங்களுக்கு விவரமே தெரியல தெரியுமா? இந்த மாதிரி கண் திஷ்டி பட்டுருச்சு அப்படின்னா காலடி மண் எடுத்து சுற்றி பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த அண்ணன் அங்கே தானே இருந்தாரு, அங்கே வந்தவங்களாம் தானே இந்த அண்ணனை கண்ணு வச்சிருக்காங்க. அதனால அங்கே வந்தவங்க எல்லாரும் காலடி மண்ணையும் எடுத்து சுற்றி போட்டோன்னா இந்த அண்ணனுக்கு எல்லா திஷ்டியும் கழிஞ்சிருமே. ஆமா அன்பு, எல்லாரை விட நீ தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அவ்வளவு பாசமா அண்ணன் மேல. என் அன்பு அண்ணன்ற வார்த்தையை எழுதி வச்சாலே ஃபீல் பண்ணுவா. இப்ப புதுசா ஒரு அண்ணன் வேற கிடைச்சிருக்கான், அதுவும் அவனுக்கு அடி வேற பட்டிருக்கு. ஃபீல் பண்ண மாட்டாளா? இந்த டாக்டருக்கு எப்பவுமே விளையாட்டு தான். இதோ பாருங்க டாக்டர், நான் திரும்பவும் சொல்லிட்டேன், நீங்க வசந்த் மாமா வேலை வச்சிருக்கிற பாசத்தை நான் எந்த குறையும் சொல்லல, போட்டியும் போடல. அதே மாதிரி எனக்கு அண்ணனா கிடைக்கிறவங்களும் சரி, என் அண்ணனா இருக்கிறவரும் சரி, நான் பாசம் வைக்கிறத பார்த்து நீங்களும் எந்த கண்ணும் வைக்க கூடாது. இந்த மாதிரி தேவையில்லாத பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அன்புமா சண்டை வளர்ப்பேன். அது சரி, சண்டை வளர்த்தாலும் வளர்ப்பமா? நீ அந்த மாதிரி ஆள் தான். அண்ணா இவங்கள்ட்ட பேசினா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நீங்க நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. நான் உங்களுக்கு இட்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிட்டு மாத்திரையை போடலாம். நானே உங்களுக்கு ஊட்டி விடுறேன், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. மதியம் நல்லா சூப்பெல்லாம் வச்சு எடுத்துட்டு வரேன். சூப்பெல்லாம் சாப்பிட்டாதான் இந்த மாதிரி ரத்தம் போனதுக்கெல்லாம் உடம்பு சீக்கிரமா தெம்பா சரியாகும். அதனால இனிமேல் சத்துள்ள ஆகாரமா சாப்பிடணும். நானே சமைச்சு எடுத்துட்டு வரேன், நான் ஊட்டி விடுறேன், நீங்க சாப்பிட்டா மட்டும் போதும். சரியாண்ணே? பீட்ரூட்டு, முருங்கைக்கீரை, அப்புறம் கவுச்செல்லாம் செஞ்சு சாப்பிடணுண்ணே. நல்லா மீன் கறின்னு சாப்பிட்டாதான் இதுக்கப்புறம் தெம்பு வரும். அடிபட்டுருக்குல்ல, எனக்கு நல்லா சமைக்க தெரியும். நான் சமைச்சு எடுத்துட்டு வந்து உங்களுக்கு ஏன் கையாலே ஊட்டி விடுறேன். உங்களுக்கு போன ரத்தத்தை பூரா இந்த ஒரு வாரத்தில் ஏற்றிடுறேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களை நான் எப்படி தெம்பாக்கி உட்கார வைக்கிறேன்னு மட்டும் பாருங்களா. நீங்கள் எப்பவுமே அழகாக பேசிக்கிட்டு இருப்பீங்கன்னா நான் பார்த்துருக்கேன், ஆனால் சிரிச்சு தான் பார்த்தது கிடையாது. ஏன் சிரிக்க மாட்டீங்க? அப்ப அன்பு ஹெவி பிளட் லாஸ் ஆயிடுச்சு, அவனுக்கு ஒரு பாட்டில் ரத்தம் ஏத்தலாம்னு சொல்லிட்டு பிளட் பேங்க்ல சொல்லி வச்சிருந்தேன். அதெல்லாம் கேன்சல் பண்ணிடுவா. நீயே ஒரு வாரத்தில் ஏத்திடுவியா? எம்மா எல்லாத்துக்கும் மாத்திரை மருந்தா? அதெல்லாம் சரி வராது. நல்ல சத்தான ஆகாரம் மூலயமாவே ரத்தம்லாம் ஏறிடும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க ஒரு ரத்தம் ஏற்ற தேவையில்லை. இந்த அண்ணனுக்கு ஒரு வாரம் சத்துள்ள சாப்பாடு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. அது சரி. டேய் நீ ஏன்டா இன்னும் அவ்வளவு வியப்பா பாத்துக்கிட்டு இருக்க? ஏப்பா ஒன்றும் பார்க்கல, அந்த அண்ணனுக்கு எங்கேயோ வலிக்குது போல. நீங்க ஒழுங்கா மருந்துலாம் கொடுத்தீங்களா? வலிக்காத அளவுக்கு ஏதாவது கொடுக்காம விட்டுட்டீங்களா? பாவம் அண்ணன் ஒரு மாதிரியா பாக்குறாரு. அட பாவி, டேய் சிரிச்சு தொலைடா அவகிட்ட, இல்லனா அவளும் அப்படியேதான் இருப்பா. உங்க பேரு? அவ பேர் தானே அன்பான அழகி, அன்பழகி, அன்புக்கு மட்டுமே சொந்தமான என்னுடைய பேர் அழகி. டாக்டர் சும்மா இருங்க, இந்த மாதிரிலாம் எல்லாரும் முன்னாடி பேசுவாங்களா? அந்த அண்ணன் என்ன கேட்டாரு? பேர் தானே கேட்டாரு, அன்பழகின்னு சொல்ல வேண்டியதானே? அதை தாண்டி அவனுக்கு புரியுற மாதிரி விளக்கமா சொன்னேன். நீ அன்பான அழகி தானே? இவர் ஒருத்தர் பேசிக்கிட்டே கிடப்பாரு. அண்ணன் என் பேரு அன்பழகி, நீங்க சொல்லுங்க. உண்மையாவே நான் உனக்கு இனிமேல் அண்ணன் தானா? நீ என் தங்கச்சி தானா? ஏன்னா இதுலலாம் யாராவது போய் சொல்லுவாங்களா? நீங்க என் அண்ணன் தான், அதுல என்ன சந்தேகம்? நான் உங்களை பாத்துக்கிறேன், நான் தான் உங்க தங்கச்சி. வாழ்க்கையில எனக்கு ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அதை நினச்சி ஃபீல் பண்ணுறதுக்கு என் அப்பா மட்டும்தான் இருக்காரு. அதுக்கப்புறம் நான் ஃப்ரெண்டுன்னு யாரு கூடயும் சேர்ந்தது கிடையாது. ரிஷி இருக்கான், அவ்வளோதான். மற்றபடி எனக்காக இப்படி துடிச்சு போய் எனக்கு சாப்பாடு கொடுக்கணும், நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும், எனக்காக ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வரணும், இப்படிலாம் நினச்ச ஒரே ஜீவன் நீ மட்டும்தாம்மா. அண்ணா என்ன இப்படி கஷ்டப்படுறீங்க? உங்களுக்கு யாரும் இல்லன்ட்டு? ஐயோ கடவுளே, இந்த டாக்டருக்கு யாரும் இல்லைன்னு பார்த்தா டாக்டர் கூட சேர யாருக்குமே யாரும் இருக்க மாட்டாங்க. நீ எனக்காக இதெல்லாம் பண்ணது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்போவே நான் உடம்பளவுலையும் மனசளவுலையும் சரியாகிட்ட மாதிரி தான் தோணுது. எப்பவுமே கடைசி வரைக்கும் நான் உன் அண்ணனா இருப்பேன். நீ என் தங்கச்சியா இருப்பியா? கண்டிப்பா
ஆமாண்ணே, யார் எது சொன்னாலும் நான் தான் உங்க தங்கச்சி, நீங்க தான் என் அண்ணன், அதை யாராலையும் மாற்ற முடியாதுண்ணே. சரிம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணா, நீங்க டாக்டர் தானே, உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் கிடையாது. என் டாக்டர் கூட சொல்லுவாரு, பேசுற பேச்சுல தான் மருந்தே இருக்கு, அந்த பேச்சே அவங்கள சரியாக்கிடுன்னு. உண்மைதான், உன் டாக்டர் சொன்னது 100% உண்மைதான். மெடிசனை விட பேசுற பேச்சுல தான் ஒருத்தவங்க சரியாகிற வித்தையே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே தானே, நாங்களாம் இருக்கோம், கண்டிப்பா நீங்க சரியாயிடுவீங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு உங்க மனசுக்கு ஆறுதலா எப்பவுமே இந்த அன்புமா வந்து பேசுவா. என்னண்ணா? சரிம்மா. ஆனா அண்ணன் இப்படி சோகமா இருந்தா நல்லா இல்லையே, சிரிச்சுக்கிட்டே இருந்தா தான் நல்லா இருக்கும். நீங்க ஒரு வாட்டி சிரிச்சு காட்டுங்களா, அதை பார்த்துட்டு நான் போறேன். நான் சிரிச்சா இப்ப என் தங்கச்சி சிரிச்சிருவாளா? அண்ணா, நீங்க சிரிச்சீங்கன்னா அன்புமாவும் கண்டிப்பா சிரிப்பானே. அப்புறம் என்னடா உன் தங்கச்சியே சொல்லிட்டா, அவகிட்ட ஸ்மைல் பண்ணி காட்டு. அன்பு வளம் மட்டும்தான்டா இப்படிலாம் ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ண முடியும். உண்மைதான் மச்சான், எல்லாருமே அவள் பாசத்துக்கு முன்னாடி அடிமை தான். அண்ணா, பார்க்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? இனிமேல் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும், சரியா? சரிம்மா, கண்டிப்பா. நீ சொல்லி செய்யாம இருப்பனா? ஐயோ, அந்த விஷயத்த சொல்லல பாருங்களா. நான் தான் கோயிலுக்கு போயிட்டு சீக்கிரமா வந்துட்டேன். நம்ம குடும்பத்துல எல்லாரும் அண்ணனை பார்க்க வந்துகிட்டு இருக்காங்க, அதனால இந்நேரம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் போயிட்டு அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். குடும்பத்தில் எல்லாரும் வந்திருக்காங்களா? ஏய், என்ன சொல்கிறேன்? அட ஆமா டாக்டரே, எல்லாருமே வந்திருக்காங்க. தாத்தா, பாட்டி, அத்தை, பெரிய மாமா, சின்ன மாமா, சின்னத்தை எல்லாரும் வந்திருக்காங்க. அட பாவீங்களா, டேய் வசந்த் ரூம் பத்தாதேடா. நம்ம ஏந்து வெளியில போவோம், அவங்களாம் வந்து பேசிட்டு வரட்டும். சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நான் அப்புறமா பார்த்துக்கலான்னு சொன்னேன், அவங்க மனசு கேட்கல போல வந்துட்டாங்க. ஏன்டா எல்லாரையும் கஷ்டப்படுத்துறீங்க? டேய், நாங்க யாரையும் கஷ்டப்படுத்தல. அவன் வீட்டுக்கு 2 நாள்ல வந்துருவான், பாத்துக்கலாம் தான் சொன்னோம். ஆனா அவங்களுக்கு மனசு கேட்கல வராங்க. என் குடும்பம் மட்டும்தான்டா பாசத்தை வச்சே குடும்பம் பண்ணுவாங்க. தெரியுதுடா, எல்லாரோட பேச்சு இப்பதான் எனக்கு புரியுது. பணம் மட்டும்தான் எல்லாத்தையும் நிர்ணயிக்கும். பணத்துக்காக தான் உன் குடும்பம் கூட சரவணன் மேல பாசம் வச்சிருக்காங்க அப்படின்லாம் ஏதோ கேவலமா நினைச்சேன்டா. அதெல்லாம் தப்பு. பாசத்துக்கு மட்டும்தான் நீங்க அடிமையா இருக்கீங்க, பணத்துக்கு அடிமையா இல்லைன்னு திரும்ப திரும்ப எனக்கு ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கீங்கடா. லூசு, அப்படிலாம் கிடையாது. பணன்றது இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். ஆனா பாசமா 4 உறவு கிடைக்கிறது தான்டா இந்த காலத்துல கஷ்டம். இதுக்கப்புறம் நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, உனக்கு நாங்க இருக்கோம். சரி, நீங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருங்க, நான் போயிட்டு எல்லாரையும் கூட்டு வரேன். சரி அன்பு, போயிட்டு எல்லாரையும் வர சொல்லு, எல்லாரும் பார்த்துட்டு கிளம்பட்டும். ஏன்னா அவனும் ரெஸ்ட் எடுக்கணும். இன்னும் சாப்பாடு வேற, சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கல, உங்க அண்ணனுக்கு எடுத்துட்டு வந்து ஊட்டி விடு அப்புறமா. சரி டாக்டரே. அருணா, நான் கூட இன்னமும் நினைச்சேன்டா, நீ உண்மையா வசந்த் அவங்க அண்ணன் மேரேஜ் நின்னதுனால அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு தான் கொடுத்துருக்க. வசந்துக்காக தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண அப்படின்னு தானே நான் இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருக்கேன். வசந்த் குடும்பத்துக்காக உன் லைஃப்பை பணையம் வச்சுட்டான் அப்படின்னு தான்டா நான் நினச்சிட்டு இருக்கேன். அட பாவி, டேய் அப்படிலாம் இல்லடா ஜெகன். உண்மையிலே இந்த ஊருக்கு வந்த முத நாளே அவளை நான் பார்த்தேன், அவளை எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அவளை லவ் பண்ணணும், அவளை என் ஒய்ஃப் ஆக்கிக்கணும்லாம் நினைச்சேன். ஏன்னா இப்போ பேசினாலே இந்த இன்னசென்ட்டான பேச்சு, அவள் எடுத்துக்கிற கேரிங், இது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த மாதிரியே தான் ஃபர்ஸ்ட் நாள் ஊருக்குள்ள வரும்போது மாங்காய் அடிக்கிறேன்னு அடிச்சு என் மண்டையை பொழந்துட்டா. அதுக்கப்புறம் அந்த காயத்தை வச்சே தான் அவகிட்ட பேச ஆரம்பிச்சது, அவகிட்ட பழக ஆரம்பிச்சது. அப்படியே எனக்கு பிடிச்சிருச்சு. ஆமா ஆமா, அது ஒரு சுக்கு காஃபில ஆரம்பிச்ச காதல்ரா. சுக்கு காஃபியா? ஆமாண்டா, தலையில அடிப்பட்டதுக்கு தலைவர் தலைவலிக்கு சுக்கு காப்பி குடிச்சாதான் சரியாகும்னு சொல்லி பிட்டு போட்டிருக்காரு. அதுக்கு அவங்க திருப்பி நான் சுக்கு காப்பி வச்சு தரேன்னு இன்னசென்ட்டா பேச ஆரம்பிக்க, அதுக்கப்புறம் ரெகுலரா சுக்கு காப்பியை வாங்கி குடிச்சு காதலை கண்டினியூ பண்ணியிருக்காரு. நான் இவன் மட்டும் தான் ஒன் சைடா லவ் பண்ணான், அவ லவ் பண்ணல. அவ இப்போ பேசின பிறகு வெகுலியா வாங்கிட்டா. அதே மாதிரி தான் இவங்ககிட்டயும் வெகுலியா பேசியிருக்கா. ஆனா அந்த வெகுலி தானே இவனுக்கு பிடிச்சி போச்சு. அப்புறம் அப்படியே ஒரு வாரம் போச்சு. என்னை வந்து பாப்பா, பேசுவா, எனக்கு எல்லாமே பண்ணுவா. அப்புறம் ஒரு நாள் கொண்டு வந்து திடீர்னு இன்விடேஷன் நீட்டிட்டா, எனக்கும் அஸ்வின் மாமாவுக்கும் கல்யாணம்னு. அப்புறம் என்ன பண்ண, உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் எல்லா விவரமும் புரிய ஆரம்பிச்சது. அஸ்வின் வந்து நம்ம வசந்தோட அண்ணன், அதுவும் வசந்தோட அண்ணனுக்கு முடிவு பண்ணிருக்கிற பொண்ணை நம்ம எப்படி ஆசைப்பட முடியும், நம்ம எப்படி இப்படி ஒரு பிரச்சனையை வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி மனசை மாத்திக்கிட்டு நான் மட்டும் என் வழியை தான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு சாதகமா எல்லாம் நடக்கிற மாதிரி எங்க அண்ணன் திடீர்னு எங்க அண்ணியை கல்யாணம் பண்ணி அப்பதான் கூப்பிட்டு வந்தான். சரி, அதுக்கப்புறமாச்சும் பிரச்சனை முடியும்னு பார்த்தா அன்பழகி என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டாங்க எல்லாரும் வீட்டுல. ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்றதுக்கு தானே இங்க வந்தான். அப்பதான் இவனை காணுமேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தேடிட்டு போனேன். அதுக்கு முன்னாடியே 2 நாள் சோகமா இருந்தான். என்னடான்னு கேட்டேன், ஒண்ணுமே என்கிட்ட பதில் சொல்லல. வீட்டுக்கு போய் இவன் கிளம்பி வரட்டுமேன்னு வெயிட் பண்ணப்பதான் இவன் டைரி எழுதுற பழக்கம் இருக்குல்ல, படிச்சப்பதான் தெரிஞ்சது சாரு அன்பழகியை லவ் பண்றாருன்னு. அப்புறம் சரின்னு பேசுவோம் அப்படின்ட்டு ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலான்னு இருந்தேன். ஆப்ரேஷன் முடியறதுக்குள்ள எங்க வீட்டுல ஒரு கலவரம், எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னது. அப்புறம் போய் நான் வெயிட் பண்ணுங்க, இந்த மாதிரி அன்பழகிக்கு வேற மாப்பிள்ள பாத்துட்டேன்னு சொல்லி எங்க வீட்டுல இருக்கிறவங்களை கன்வின்ஸ் பண்ணி, அன்பழகி வீட்டுல இருக்கிறவங்களை கன்வின்ஸ் பண்ணி, ஒரே வழியா அன்பழகியும் சரவணனையும் ஒண்ணு சேர்க்கறதுக்குள்ள பாப்பா பெரிய பெரிய பஞ்சாயத்துடா. ஆனா நான் ஆசைப்பட்டதுக்காக என் வசந்த் என் அன்பழகி எப்படியோ பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டான். ஆமா, கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. இவன் கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய பிளாஷ்பேக் இருக்கா? ஆனா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இது எதுவுமே தெரியலல்லடா, இன்க்ளூடிங் எனக்கு முதற்கொண்டு. ஏதோ இவன் கல்யாணம் பண்ணான், உனக்காக கல்யாணம் பண்ணான், அப்படி இப்படின்னு 1000 பேர் 1000 பேசலாம்டா. ஆனா உண்மையான ஸ்டோரியை கேட்டதான் தெரியுது என்ன கதைன்னு.
ம் ஆமாண்டா ஜெகனு, என் லவ் ஸ்டோரி பெரிய லவ் ஸ்டோரி. அவளை கல்யாணம் பண்றதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கியாப்பா. கல்யாணம் பண்றதுக்கு பாடுபடல, அதுக்கப்புறம் அவ கூட வாடுறதுக்கும் பாடுபட்டுக்கிட்டு தான் இருக்கான். அந்த விஷயத்துல இப்போ ஓப்பன் பண்ண நல்லா இருக்காது. நம்ம அதுக்கப்புறம் பார்ட்டி பண்ணும்போது ஓப்பன் பண்ணுவோம். டேய் என்னடா சரவணா, உன் வீர வரலாறு எல்லாம் சொல்ல தேவையில்லையா? மானத்தை வாங்காதடா. என்னடா கதை? டேய் இப்ப சொன்னா அது ஒரு பெரிய ஸ்டோரியா போகும், அதனால தேவையில்ல. எங்க வீட்ல இருந்து வேற வந்திருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, நான் எல்லாரையும் வர சொல்றேன், நீ பாரு, நாங்க கிளம்புறோம். அப்புறமா வந்து உங்ககிட்ட பேசுறோன்னு. இனிமேல் நாங்க உன்னை பாத்துக்க தேவையில்ல, உன் தங்கச்சி உன்னை சரி பண்ணி உட்கார வச்சிருவா. அதனால நீங்க சும்மா எங்க ஹாஸ்பிட்டல்ல ரெஸ்ட் எடுத்தா மட்டும் போதும். உங்களை டேக் கேர் பண்றதுல உங்க தங்கச்சி பாத்துப்பாங்க. ஆமா, இனிமேல் என் தங்கச்சி பார்த்துப்பா. அந்த நம்பிக்கை தான் எனக்கு இருக்கு. பாரு, உங்களுக்குலாம் பட்டை போட்டு நானும் கேம்ப்ல பார்த்துருக்கேன்டா. என்னடா இந்த பொண்ணு இப்பெல்லாம் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கு, இவனுங்களும் இப்படி இருக்கானுங்களே அப்படின்னு நான் நினைச்சது உண்டு. ஆனா எனக்கு பட்டை போட்டதுக்கு பின்னாடி என்னென்ன பிளாஷ்பேக் இருக்கு, அவ பாசம் எவ்வளோ, அவ நம்ம மேல வச்சிருக்கிற அக்கறை எவ்வளோன்றத புரிய வச்சுட்டு போயிட்டா. உங்க பட்டைய பார்த்து சிரிச்ச எனக்கு இப்ப பாத்தீங்களாடா என் நெத்தியில பட்டைய. மச்சான் இந்த பட்ட போட்டதுக்கு அப்புறம் தான் பாக்கிறதுக்கு அம்சமா இருக்க. ஆமா ஆமா, கேங்ல சேர்ந்து ஐ லவ் யூ சொல்லியாச்சு. அடுத்து வீட்டுல சேர்ந்ததுக்கு அடையாளமா பட்டை போட்டாச்சு. இன்னும் எங்க வீட்டுல வந்து என்ன அலப்பறைய கூட்ட போறாங்களோ. உண்மையிலே செமடா. உங்க ஃபேமிலி மாதிரி ஒரு ஃபேமிலி கூட இருக்கிறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். இதெல்லாம் நான் இங்க வந்த 10 நாளும் மிஸ் பண்ணியிருக்கேன் பாரேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, அதே இதுக்கப்புறம் மாறிட்டல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த 10 நாளைக்கு சேர்த்து பாசத்தை காட்டிட்டு வைங்க, நீ பயப்படாத. அது என்னவோ உண்மைதான். லவ் யூ டா மச்சான், இப்படி ஒரு ஃபேமிலியே எனக்கு கொடுத்ததுக்கு. Love you too டா மச்சான். எவ்வளோ சோகத்தில் இருந்தாலும் இவளை பார்த்தா ஒரு தனி எனர்ஜி தான் வருது இல்லை. ஆளும் அவளும் ட்ரெஸ்ஸும் பாரேன், இது ரெண்டுல எது குழந்தனே தெரில. கிருஷ்ணா மாமா சொல்லடி தங்கம், இது மேலே உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பிஸ்கட் சாப்பிடுறேன். உங்களுக்கு வேணுமா? எனக்கு வேணாண்டி தங்கம், நீ ஏன் சாப்பிடு. வைஷு உடம்பு பரவாயில்லையா? அதெல்லாம் பரவாயில்ல இப்போ. அப்புறம் ஏன் ஒரு மாதிரி தெளிவே இல்லாமல் இருக்க? எப்பயும் ஸ்மைல் பண்ணிட்டே இருப்ப, இப்போ என்னாச்சு? சீனியர் எப்பவுமே உள்ள வரும்போது தயங்கி தயங்கி வருவாரு. தயங்கி யாராவது பாக்குறாங்களா, யாராவது நம்மள்ட்ட பேசுறாங்களான்னு நோட் பண்ணிக்கிட்டே போவாரு. ஆனா இன்னைக்கு சீனியர் உள்ள அப்படியே வேகமா வந்தாரு. வேகமா மகாநி ரூம் உள்ள போனாரு. ஏதோ சோக கீத பாடினாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வரும்போதே ஃபேஸ் சோகமா தான் இருந்தது. ஆனா ரிட்டர்ன் வரும்போது ஃபுல் எனர்ஜியா வர்ற மாதிரிலாம் இருக்கு. நான் போகும்போது நீ என்ன பாத்தியா? சீனியர் பூ சுத்தலாம், ஆனா இவ்வளோ பூ சுத்தக்கூடாது காதுல. என்ன நீங்க போறப்ப இந்த இடத்துல வந்து உட்காந்தோம், கதை பேச ஆரம்பிச்சோம் நான் இவ்வளோ. நீங்க ரிட்டர்ன் வர்ற வரைக்கும் இதே இடத்துல தான் நின்று குப்பை கட்டிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது எங்களை நீங்க பார்க்கல, நீங்க சொல்றத நாங்க நம்பணும், அப்படிதானே? ஆமா கிருஷ்ணா மாமா, நீங்க போகும்போது நான் கூட கூட தெரியுமா மாமா மாமானே, ஆனா காதுல வாங்கல நீங்க தான். சிக்கிட்டம் போலயே, சிறுவன்கிட்ட கூட சிக்கிருக்கமே. சொல்லுங்க சீனியர், எப்படி ஒரு பதில் வச்சிருப்பீங்களே, சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு வெளியில வந்தோடனே கால் பண்ணேன். அஸ்வின் மாமா வீட்டில் இருக்காரா இல்லை ஸ்டேஷனுக்கு போயிட்டாரான்னு கேட்கறதுக்காக. அவர் தான் சொன்னாரு ரூம்ல தான்டா இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இன்னும் கிளம்பல வாடா அப்படின்னாரு. அப்புறம் மகாக்கா எங்க இருக்காங்கன்னு கேட்டேன், அவங்களும் ரூம்ல தான் இருக்காங்கன்னாரு. அதான் ஸ்ட்ரைட்டா அப்படியே போய் அவங்கள பார்க்கலான்னு போயிட்டேன். அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா போகும்போது ரொம்ப சோகமா போனீங்களே, எழுத்தாப்புல இருந்து எங்களையும் பார்க்காம போயிருக்கீங்கன்னா அப்ப ஏதோ கண்டிப்பா டிப்ரெஷன்ல தான் இருந்திருக்கீங்க. என்னாச்சு? ஆமா கிருஷ்ணா மாமா சோகமா இருந்தாரு, என்னாச்சு? இந்த அங்கத்துக்கு நான் சோகமா இருந்த மாதிரி தெரிஞ்சுச்சாப்போ? ஆமா ஆமா, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீ எப்படி காலேஜ் கட் அடிச்சுட்டே இருக்கியா? சீனியர் ஸ்டடி ஹாலிடேஸ், செமஸ்டர் வர போதில்ல. என்னலியரா? ஆமா, என்ன கனவு உலகத்திலேயே வாழறீங்க? அன்னைக்கு தானே அன்னைக்கு மாடியில் நிற்கும்போது சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஃபைனல் இயரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ப்ராஜெக்ட் அவுட்புட்ல டவுட் கேட்டுட்டா சொல்லுவீங்களான்னு. நீங்க கூட டவுட் இருந்தா சொல்லி தரேன் நீங்களே. ஃபைனல் இயர் தான், ஃபைனல் செமஸ்டர். ஓகே ஓகே, நல்லா பண்ணு வைஷு. ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டர், அப்புறம் உன் டார்கெட் வேற கம்ப்ளீட் பண்ணணும். டார்கெட்டா? ஆமா, கிருஷ்ணா சீனியர் எடுத்த மார்க்கை விட 1 மார்க் அதிகமா எடுத்து காலேஜ் டாப்பரா வரணும்ன்றது தானே மேடமோட எய்ம். ஆமாமா, அந்த எய்ம் என் மனசுல இருந்துகிட்டே தான் இருக்கு. கண்டிப்பா அந்த எய்ம் நான் பீட் பண்ணுவேன். ஆல் தி பெஸ்ட். அந்த பெஸ்ட்லாம் இருக்கட்டும், நான் எக்ஸாம் நல்லா தான் பண்ணுவேன், அதில் எதுவும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன், அதுக்கு ஆன்சர் சொன்னீங்களா? போகும்போது சுகமாக போனீங்க, வரும்போது எனர்ஜியாக வரீங்க. அதான் என்ன விஷயம்னு கேட்குறேன். ஆமா ஆமா, என்ன பிரச்சனைன்னு பாப்பாவுக்கு இப்ப தெரியணும். அட பாவீங்களா. நந்துக்குட்டி, மாமாவுக்கு எதுவும் பிரச்சனை இல்லடா. பைக்ல வரும்போது காலில் இடிச்சுக்கிட்டேன், அதனால சோகமா இருந்தேன், வேற ஒன்றும் கிடையாது. உங்க அப்பா இருக்காருல்ல, அஸ்வின் அப்பா, அவரை பார்க்கலான்னு வந்தேன், பேசிட்டேன். அதான் இப்போ மாமா ஓகே. மாமாவுக்கு எதுவும் பிரச்சனைலாம் இல்லை தங்கம். ஏய் நந்துக்குட்டி, எங்க இருக்க? மா பாப்பா வெளியில உட்கார்ந்திருக்கேன். நந்துமா இங்க வா. மா நான் ரொம்ப பிஸியா இருக்கேம்மா, வர மாட்டேன்.
அடி வாங்குவேன் நந்து. இப்போ வந்தனா அம்மா ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டேன். உனக்கு ஏதாவது வேணுமா இல்லை உனக்கு ஏதாவது பண்ணணுமா நான் பார்க்கணும். இங்கே வா. அக்காவை அதுக்கப்புறம் தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அக்காவுக்கு ஸ்டடி ஹாலிடேஸ் படிச்சுட்டு இருக்கால, அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீங்கள் வாங்க, உனக்கு எதனா வேணும் அம்மா கிட்ட சொல்லி எடுத்து வச்சுட்டு போகிறேன். பாப்பாக்கு ஒரு சில திங்ஸ்லாம் வேணும், இந்த வரேன். அப்படி என்ன மேடம் உங்களுக்கு திங்ஸ் வேணும்? அது அம்மாவுக்கும் பாப்பாக்குள்ள சீக்கிரட். நான் போயிட்டு வரேன்னா எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு வரேன். சரிங்க மேடம், போயிட்டு வாங்க. சரி வைஷு, நீனும் ஸ்டடி ஹாலிடேஸில் இருக்கன்னு தானே சொல்கிற, போய் படிப்போ, நானும் கிளம்புறேன். என்ன கிட்ட வந்து நிற்கிறா? என்ன? ஒன்றும் இல்லை. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லுவீங்களா மாட்டீங்களா? இவ்வளோ தூரம் கேட்குறேன்ல, அப்படியே பூசி மொழிவிட்டு போகிறீங்க எதுவுமே சொல்லாமல். ஒன்றும் இல்லை வைஷு, ஒரு சின்ன ஃபேமிலி இஷ்யூ. அதான் மகாக்காவையும் அஸ்வின் மாமாவையும் பார்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். வேற ஒன்றும் கிடையாது. நீ இதெல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்காத, நீ போய் பாடி. உங்களுக்கு தெரியும், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். நீ நில்லு, ஏன் அதுக்கு இப்போ கோவமா போகிறேன்? யாரும் என்கிட்ட எதுவும் சொல்ல தேவையில்ல. ஏதோ இவர் சோகமாக போனாரே, என்ன ஆச்சுன்னு தெரியாமல் நானே இவ்வளோ நேரம் நின்று உங்கள்கிட்ட கேட்டால் உங்களுக்கு ரொம்ப திமிர் தானே. ஏய் நான் சொல்கிறேன், இங்கே வா. இவ்வளோ தூரம் கேட்டதுக்கு அப்புறம்லாம் யாரும் சொல்ல தேவையில்ல, நான் போகிறேன். கோச்சுக்கிட்டு போகிறது கூட நல்லா தான் இருக்குது, உரிமையா இல்லை? அண்ணா நம்ம கிட்ட ஏன் இப்போ கோவப்படுறா? வைஷு நான் போகிறேன், எனக்கு படிக்கிற வேலை இருக்குது. பாய். மழை மழை என்னுலகத்தில் வருகின்ற முதல் மழை, நீ முதல் மழை. அலை அலை என் இதயத்தில் அடிக்கின்ற முதல் அலை, நீ முதல் அலை. என்ன திண்மை என்ன வன்மை, எந்த பெண்ணும் அதிசய வெண்கலம். போக போக முருகின்ற போர்க்களம். ஒன்று செய் இப்போதே உள்ளெஞ்சை உடையச் செய்.